வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 251 காண்போமா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதுரா நகர நுழைவாயிலை அடைந்தார். அந்த நுழைவாயில் ஸ்படிக கற்களால் மிக உயரமாக கட்டப்பட்டிருந்தது. வாயிற் கோபுரம் தங்கத்தால் ஆனது. தோரணங்கள் பல கட்டப்பட்டிருந்தன. அவற்றை தாண்டி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உள்ளே சென்றார். ஆங்காங்கே தானிய களஞ்சியங்கள், குதிரை லாயங்கள், பழத்தோட்டங்கள், பூந்தோட்டங்கள் காணப்பட்டன. தெருக்களில் உப்பரிகைகளை உடைய பெரிய பெரிய வீடுகள் வரிசையாக இருந்தன. அவைகள் தங்கத்தாலும் நவரத்தினங்களாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. தேர் வீதி, கடைவீதி, நார்ச்சந்திகள் எல்லாம் பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மாடங்களில் மாடப்புறாக்கள் கூட்டம் கூட்டமாக வலம் வந்து கொண்டிருந்தன. திண்ணைகளில் மயில் கூட்டங்கள் ஆடிக்கொண்டிருந்தன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வரப்போவதை அறிந்து ஒவ்வொரு வீடும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டு வாசலும் சந்தனம் தெளிக்கப்பட்டு மனம் வீசியது. வீட்டு நிலைகளில் மாவிலை தோரணம் கட்டியிருந்தார்கள். வாசலில் இருபுறமும் வாழை மரங்களை தார்களுடன் கட்டியிருந்தார்கள். பாக்கு குலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. வீட்டின் முன்பு தீப விளக்குகள் ஜோதியுடன் பிரகாசித்தன. ஒவ்வொரு வீட்டின் முன்பும் பட்டு துணியால் சுற்றிய பூரண கும்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராஜவீதி வழியாக வலம் வந்தார். அவரை பார்ப்பதற்கு பெண்கள் வேகமாக வாசல்களில் வந்து நின்றார்கள். சிலர் மாடிகளில் ஏறி நின்றார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்கின்ற ஆசையினால் ஆடைகளையும் அணிகலன்களையும் வழக்கத்துக்கு மாறாக உடுத்தியும் அணிந்தும் இருந்தார்கள். ஒரு காதில் காதணி அணிந்திருந்தார்கள். ஒரு கால் சலங்கையையும் அணிந்திருந்தனர். மற்றும் சிலர் தங்கள் ஒரு கண்ணில் மை எழுதி மறு கண்ணில் எழுதாமல் விட்டுவிட்டனர். உணவு உண்டு கொண்டிருந்தவர்கள் அதனை துறந்தனர். நீராடி கொண்டிருந்தவர்கள், எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தவர்கள் அதனை முடிக்காமல் வெளியே சென்றனர். பெருத்த ஆரவார ஓசையினை கேட்டு நித்திரை செய்து கொண்டிருந்த பெண்கள் உடனே எழுந்தனர். தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருந்த அன்னையர் குழந்தைகளை தூக்கி பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டு ஓடி வந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகை அப்பெண்களின் கண்களுக்கு ஒரு விழாக்கால மகிழ்ச்சியை அளித்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாலட்சுமி தாயார் மகிழும் வண்ணம் மத யானையைப் போல் கம்பீரமாக நடந்து வந்தார். தம்முடைய நடை அழகாலும் பார்வையாலும் புன் சிரிப்பாலும் அனைவரது மனங்களையும் கவர்ந்திழுத்து விட்டார். மதுராவாசிகள் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய செய்திகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது மதுராவிற்கு வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகையுடன் அனைவரையும் தமது கண்களால் பார்த்து கொண்டு வருவதை பார்த்தார்கள். அப்பாதை எங்கிலும் நின்று கொண்டிருந்த அந்தணர்கள் தயிர், அட்சதை, பூரண கும்பங்கள், மாலைகள், சந்தனம் போன்ற வாசனாதி திரவியங்கள் மற்றும் பிற பூஜை பொருட்களை பகவான்கள் இருவருக்கும் காணிக்கையாக அளித்து அவர்களை கௌரவித்தனர். கோபிகைகள் என்ன தவம் செய்தார்களோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உயிராக பெற்றார்களே என்று தங்களுக்குள் மதுராவாசிகள் பேசிக்கொண்டார்கள். துணிகளை வெளுப்பதோடு சாயம் தோய்க்கவும் செய்யும் ஒரு சலவைக்காரன் அவ்வழியே வந்து கொண்டிருந்தான். அவனிடம் கிருஷ்ணர் அவன் வைத்திருக்கும் சிறந்த ஆடைகள் சிலவற்றை தமக்கு தருமாறு கேட்டார். எங்கள் இருவருக்கும் பொருத்தமான ஆடைகளை அளிப்பாயாக. நாங்கள் இருவரும் இவற்றை அணிய தகுதி உடையவர்களே. இத்தானத்தினை நீ செய்தாயென்றால் ஐயத்திற்கு சிறிதும் இடமின்றி நீ பெரும் நன்மை அடைவாய் என்று பகவான் கூறினார். பகவான் இவ்வாறு வேண்டிக் கொண்டும் மூர்கனும் அரசனின் வேலைக்காரனுமான அச்சலவைக்காரன் மிக்க சினம் கொண்டு அவமரியாதையை பதிலளித்தான். வெட்கமற்ற சிறுவர்களே, மலைகளிலும் காடுகளிலும் அலைந்து திரிபவர்களான நீங்கள் இந்த ஆடைகளை அணிய விரும்புகின்றீர்களா? நீங்கள் கேட்கும் இந்த ஆடைகள் அரசருக்கு உரியவையாகும். மூடர்களே, இங்கிருந்து ஓடிப்போங்கள். உயிரோடு இருக்க விரும்பினால் இதுபோன்று யாசிக்காதீர்கள். இதுபோல் ஒருவன் துணிச்சல்காரனாக இருந்தானென்றால் அரசரின் ஆட்கள் அவனை சிறை வைத்து அவனை கொன்று அவன் உடைமைகளையும் அபகரித்து கொள்வார். அச்சலவைக்காரன் இவ்வாறு ஆணவத்தோடு கூறியதும் தேவகி மைந்தன் பெருஞ்சினத்தோடு தமது விரல் நுனியினால் அம்மனிதனின் தலையை அவன் உடலில் இருந்து துண்டித்தார். சலவைக்காரனின் உதவியாளர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த துணி மூட்டைகளை கீழே போட்டுவிட்டு அப்பாதையின் எல்லா திசைகளிலும் சிதறி ஓடினர்.
பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் தங்கள் மனத்திற்கு உகந்த ஒரு ஜோடி ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டனர். பின்னர் கிருஷ்ணர் மீதமுள்ள ஆடைகளில் சிலவற்றை ஆயர்குல சிறுவர்களுக்கு அளித்தார். அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமரிடம், அன்புடைய ஒரு நெசவாளன் அங்கு வந்து பல்வேறு வண்ணங்களில் நெய்யப்பட்ட துணியிலான அணிகலன்களை அவர்களுக்கு அணிவித்தான். நெசவாளனின் செயலால் மனம் மகிழ்ந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்பிறவியில் செல்வம், உடல் வலிமை, செல்வாக்கு, நினைவாற்றல் போன்றவற்றை பெறுவான் என்று வரத்தை அளித்தார். மேலும் இந்த பிறவியின் முடிவு பகவானின் இருப்பிடமான பரமபதத்தை அடைவார் என்றும் ஆசீர்வதித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமர் இருவரும் பூமாலைகள் கட்டும் பூக்காரர் சுதாமாவின் இல்லத்திற்கு சென்றனர். அவர்கள் இருவரையும் கண்டவுடன் சுதாமா தரையில் விழுந்து வணங்கினான். சுதாமா அவர்களை அமரச் செய்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து வணங்கினான். பிறகு சுதாமா கூறினான், பிரபோ, தங்களுடைய வருகையால் நானும் எங்கள் குலமும் புனிதமடைந்தோம். பரம்பொருளே, சகல ஆத்மாக்களின் நன்மைக்காக அவதரித்துள்ளவரே, நீரே பரம்பொருள். நீரே அனைத்து ஆத்மாக்களிடமும் சமநோக்கு உடையவர். உமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு கிடையாது. தங்கள் பணியாளனான எனக்கு தாங்கள் என்ன கட்டளை வேண்டுமானாலும் இடுங்கள். உங்களுக்கு என்ன பணி செய்ய வேண்டும்? நமது கட்டளைகளை ஏற்று நடப்பது என்னுடைய மகிழ்ச்சி ஆகும். பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உள்ளத்தை புரிந்து கொண்டு மிக்க மகிழ்ச்சியுடன் அவன் அப்போது மலர்ந்த நறுமணமுடைய மலர்களை கொண்டு அழகிய மாலைகள் கட்டி அவருக்கு அளித்தான். இதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தன்னை வணங்கி நிற்கும் சுதாமாவுக்கு அவன் வேண்டிய வரங்களை அளித்தார். எல்லா உயிர்களிடத்தும் உன்னத கருணையுடன் விளங்கும் கிருஷ்ணரிடத்தில் மாறாத பக்தி உடையவனாக இருக்கும் வரத்தினை சுதாமா தேர்ந்தெடுத்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுதாமா விரும்பிய அந்த வரத்தோடு அவனுக்கும் அவனது குடும்பத்திற்கும் வலிமை, நீண்ட ஆயுள், புகழ், எழில் நிறைந்த செல்வம் போன்றவற்றினை அளித்தார். அதன் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருடன் சேர்ந்து அங்கிருந்து விடை பெற்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம்மை சரணடைந்தவர்களிடம் மலரினும் மென்மையானவராக இருக்கிறார். தம்மை எதிர்ப்பவர்களிடம் ஒரு வஜ்ராயுதம் போல் மிகவும் கடினமானவராக இருக்கிறார். இதனை மிகவும் மோசமான சலவைக்காரனிடம் பகவான் நடந்து கொண்ட முறைக்கும் பக்தனான ஒரு பூக்காரனிடம் அவர் நடந்து கொண்ட முறைக்கும் உள்ள வேறுபாட்டிலிருந்து நாம் அறியலாம். திரிவக்கராவிடம் கருணை. ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மாதவன் ராஜபாட்டை நடந்து சென்றபொழுது தனது கைகளில் வாசனாதி திரவியங்களை சுமந்தபடி கவர்ச்சியான முகமும் கூன் விழுந்த முதுகுமுடைய ஒரு இளம் பெண் வருவதை கண்டார். அவளை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பின்வருமாறு வினவினார், அழகிய பெண்ணே, யார் நீ? வாசனை தைலம் இது யாருக்கானது? அன்பார்ந்த பெண்ணே, எங்கள் இருவருக்கும் இந்த தைலத்தை சிறிது அளிப்பாயாக. அவ்வாறு நீ செய்தால் உனக்கு விரைவில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். பணிப்பெண் கூறினாள், ஓ எழில் மிக்கவரே, மன்னர் கம்சனின் தாதி பெண் நான். மன்னர் கம்சனுக்கு உகந்த வாசனை பொருட்களை தயாரித்து கொடுப்பது என் தொழில். நான் தயாரித்த இந்த வாசனை பொருட்களை பெற உங்கள் இருவரையும் விட வேறு யார் பொருத்தமானவர்? எனது பெயர் திரிவக்கரா என்பதாகும். கூன் விழுந்த அந்த இளம்பெண் உண்மையில் பகவானின் மனைவியான சத்தியபாமாவின் அம்ச அவதாரம் என்றும் சத்தியபாமா பூசக்தி எனப்படும் பகவானின் அகச்சக்தி ஆவாள். அவளது விரிவான இப்பெண்ணோ பூமியை குறிக்கும் பிருத்வி ஆவாள் என்றும் பூமியானது கொடுங்கோன்மை மிக்க அரசர்களின் பெரும் சுமையினால் விழுந்துவிட்டது. பகவான் கிருஷ்ணர் இப்பூமிக்கு கொடுங்கோள் அரசர்களை அழிப்பதற்காகவே வந்தார் என்றும் அதனால் கூனியான திரிவக்ராவின் முதுகினை பகவான் நேராக்கிய லீலையானது பூமியின் பாரத்தினை அவர் நீக்கப் போவதை சுட்டிக்காட்டுகிறது என்றும் விளக்கி பகவான் அவளுக்கு அருள் புரிந்தான் என்றும் ஆச்சாரியார் கூறுகின்றனர். குப்ஜா எனப்படும் திரிவக்ரா என்பவள் ஓ எழில் மிக்கவரே என்று அழைத்ததின் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மட்டும் தான் காம இச்சை உடையவளாக இருப்பதை காட்டிக்கொண்டாள். அக்கூனியின் பெயரான திரிவக்ரா என்பது அவளுடைய மேனியானது கழுத்து, மார்பு, அவளது இடை என்னும் 3 இடங்களில் கோணலுடையது என்று குறிப்பிடுகிறது. அவளது மனம் கிருஷ்ணரின் எழிலால், கவர்ச்சியால், இனிமையினால், புன்னகையினால், பார்வையினால் கவரப்பட்டது. திரிவக்ரா கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் ஏராளமான தைலத்தினை அளித்தாள். அந்த தைலத்தை அவர்கள் பூசிக்கொண்டு இருவரும் மிக்க அழகுடையவர்களாக திகழ்ந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ திரிவக்ராவிடம் மிகவும் பிரியம் கொண்டு அப்பெண்ணின் கூணலை நிமிர்த்தி நேராக்க தீர்மானித்தார்.
தமது பாதங்களை அவள் கால் விரல்களின் மேல் வைத்து கீழே அழுத்தி பகவான் அச்சுதன் தமது இரு கரங்களிலும் உள்ள சுட்டு விரல்களினால் அவளது முகவாய் கட்டையினை தாங்கி நேராக அவளது உடலை நிமிர்த்தினார். கூனியின் கூனினை நிமிர்த்தவன். பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கென்ன தேறி அவளும் திரு உடம்பில் பூச ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினாய் அச்சோ வச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ வச்சோ என்று பெரியாழ்வார் பாடியது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடியும் திருக்கரங்களும் அவள் மீது பட்ட காரணத்தினால் அவளது உடல் நேரானது. மேலும் அவளுடைய சகல அவயங்களும் அவளுடைய உடலும் அழகு பெற்றன. மிக அழகிய இளம் பெண்ணாக மாறினாள். அழகும் குணமும் பெருந்தன்மையும் அளிக்கப்பட்ட திரிவக்ரா பகவான் கேசவனிடத்தில் காம உணர்வு கொள்ளத் தொடங்கினாள். அவள் பகவானின் அங்கவஸ்திரத்தின் நுனியை பிடித்தபடி புன்னகையுடன் அவரிடம் பின்வருமாறு கூறினாள். ஓ வீரரே, எனது இல்லத்திற்கு நாம் செல்வோமாக. உங்களை இங்கே விட்டு செல்ல என்னால் முடியாது. என் மீது கருணை காட்டுங்கள். இவ்வாறு அப்பெண்ணால் வேண்டி கேட்கப்பட்டவுடன் பலராமரின் முகத்தையும் மற்ற ஆயர்குல சிறுவர்களின் முகத்தையும் பார்த்தார். பிறகு புன்னகைத்தபடியே கிருஷ்ணர் அவளுக்கு பின்வருமாறு பதில் கூறினார். சுந்தரியே, நான் வந்த வேலையை முடித்துவிட்டு உன் இல்லத்திற்கு வருவேன். உண்மையில் வீடில்லாத என் போன்ற பயணிகளுக்கு நீயே சிறந்த அடைக்கலமாவாய் என்று மதுரமான வார்த்தைகளை கூறி அவளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனுப்பி வைத்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீண்டும் தொடர்ந்து நடக்கலானார். பாதையில் வந்த வணிகர்கள் தாம்பூலம், மாலைகள் மற்றும் நறுமணப் பொருட்கள் போன்ற மரியாதைக்குரிய காணிக்கைகளை பகவானுக்கும் அவரது மூத்த சகோதரருக்கும் செலுத்தி அவர்களை வணங்கினர். கிருஷ்ணரின் தரிசனமானது அந்நகரில் உள்ள பெண்களின் இதயங்களில் காதல் உணர்வினை தூண்டியது. அவர்களின் ஆடைகளும் பின்னர் சடைகளும் கலைந்தன. கை வளையல்கள் நெகிழ்ந்தன. அவர்கள் சித்திரத்தில் வரையப்பட்ட உருவங்கள் போல அசையாது நின்றனர். அதன் பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்நகரவாசிகளிடம் தனுர் யாகம் எங்கே நடக்கிறது என்று கேட்டார். அவர் அங்கே சென்றபொழுது தேவேந்திரனின் விலையொத்த பிரம்மாண்டமான வில் ஒன்று அங்கே வைக்கப்பட்டு இருப்பதை கண்டார். அந்த அழகிய வில்லானது ஏராளமான காவலர்களால் காக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு கொண்டிருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அக்காவலர்கள் தடுத்து நிறுத்த முயன்ற போதிலும் கிருஷ்ணர் அந்த தனுசு வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு முன்னேறி சென்றார். யாகசாலைக்கு சென்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடுத்து என்ன செய்தார் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 252 அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம்.